உறவுகளுக்கு வணக்கம். வாழ்க்கையில் நம்ம சில பிறவிகளை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலைகளை அந்த பிறவிகளை ஏற்படுத்திடும். அப்படி ஒரு பிறவி தான் பின்னாடி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த பிறவி. சிலருக்கு சில குணங்கள் உண்டு. பிற சாதியினரை பற்றி பேசாமல் அவர்களுடைய வயிறு நிரம்பாது, அவர்களுடைய உடல் பெருக்காது. அப்படியாப்பட்ட ஒரு பிறவி தான் இந்த பிறவி. ஒரு வாரத்துக்கு முன்னால் மதுரையில் ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. அந்த மீட்டிங்கில் இந்த பிறவி பேசின வீடியோ தற்போது நம்ம கண்களில் அகப்பட்டுச்சு. என்ன பேசியிருக்கிறாருன்னா, மறவர் சமூகத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இதே மதுரை மண்ணிலே பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி, கடைசி பாண்டியர்களை வீழ்த்தி அழித்ததில் மிகப்பெரிய பங்கு மறவர்களுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ராமநாதபுரம் பகுதியில் பாண்டியர் ஆட்சியை அழித்து சேதுபதி ஆட்சியை மறவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்கிற ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் மறுபதிப்பில் வருது. மீண்டும் பாண்டியர் வரலாறு மறுபதிப்பில் வருது. இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. இதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு, இவரோட கருத்தியலை அவங்க சமூக மக்களுக்கு கடத்தணும்னு நினைக்கிறாரு. அதில் தப்பு இல்லை. ஆனால் பிற சமூகங்களை பற்றி பேசினா மட்டும்தான் தன்னோட வயிற்றை நிரப்ப முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் எந்த மேடைகளை எடுத்தாலும் பிற சமூகத்தை பற்றி மட்டுமே பேசி சாதிய வன்மத்தை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிற இந்த மாதிரியான நபர்களை காவல்துறை மீண்டும் மீண்டும் வேடிக்கை பார்ப்பதோட விளைவு தான் இது மாதிரியான பேச்சுகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கான காரணம். சரி, இந்த நபருக்கு இதுதான் முதல் முறையா அப்படின்னு பார்த்தா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவர் வெளியிட்ட ஒரு புத்தகத்தினால. அந்த புத்தகத்தோட பேர் மீண்டலும் பாண்டிய வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிட்டதன் காரணமாக இவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்குது. இன்னொன்று, அந்த புத்தகத்தையும் தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் இப்போ இன்னைக்கு தேதியில் என்ன சொல்லிட்டு தெரிகிறாரு தெரியுமா? அந்த புத்தகத்தை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஜெயலலிதா ஆட்சியில் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் முக்குலத்தோர் சமுதாயமும் இவர் மேலே இருந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த புத்தகத்தில் அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அவரோட சமூகத்தை, அவர் சார்ந்த சமூகத்தோட வாழ்வியலை, அதோட வரலாறுகளை பேசியிருந்தா இங்கே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, அந்த புத்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்காது. இவர் பேசினதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த புத்தகம் தடை பண்ணதுக்கான காரணத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இவர் பேசியதற்கான முழு காரணமும் மற்ற சமூகங்களை பேசி தன்னை தன்னுடைய சமுதாயத்தில் ஒரு தலைவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த நபர் அந்த புத்தகத்தில் அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியாக அத்தனை சமூகங்களை பற்றியும் எழுதியிருப்பார். என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத உயர்நீதிமன்றமே தீர்ப்பில் சொல்லியிருக்குது. இந்த புத்தகத்துக்காக தடையை உடைக்க சொல்லி இவர் உயர்நீதிமன்றத்துக்கு போயிருப்பார். அப்போ உயர்நீதிமன்றத்தில் 3 பேர் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த புத்தகத்தில் அரசாங்கம் தடை செய்தது சரிதான், இந்த காரணங்களுக்காக தடை செய்தது சரிதான், அந்த கருத்துக்களை நீக்கி நீங்கள் வெளியிட்டால் இதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த பேசின கருத்துக்களை அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கிட்டு அந்த புத்தகத்தை மறுபதிப்பு வெளியிட்டிருப்பார். ஆனால் இவர் வெளியிடுற கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா, நான் ஏதோ தன்னை முடக்க பார்த்ததாகவும் தன்னை கட்டுப்படுத்த பார்த்ததாகவும் ஜெயலலிதா அம்மையார் மீதும் முக்குலத்தோர் சமுதாயத்து மீதும் தேவையில்லாத பழியை தூக்கி போடுவார். அது உண்மையே கிடையாது. அவர் என்னென்னலாம் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தாரு, எதுக்காக தடை பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத கருத்துக்களை அந்த ஜட்ஜஸே சொல்லியிருப்பாங்க. அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது முதல்ல தெலுங்கு சாதியினை இசை வேளாளர் அப்படின்னு சொல்லுதாங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் உள்ள வாக்கியங்களை நம்ம முழுசாக வாசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு சமுதாயத்து மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சினால இதை பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயக்கர், சேர்வைக்காரர், மணியக்காரர், சேதராயர், தலைவனார், வன்னியவாளையர், செட்டிகள், முதலியார் அப்படிங்கிற எல்லா ஜாதிகளை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை பேசியிருப்பார். அது மட்டும் இல்லை, மறவர்களை மாடு திருடர்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருப்பார். அதுக்கப்புறம் பிராமணர்களை பற்றியும், மறவர்களை பற்றியும், செட்டிகளை பற்றியும், உடையார்களை பற்றியும், வெள்ளாளர்களை பற்றியும், நாயக்கர்களை பற்றியும், கல்லர்களை பற்றியும், குறவர்களை பற்றியும்,
இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, பறையர்களை பற்றி வாயால் சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு அநாகரிகமான ஒரு சொல்லை வந்து அவரோட புத்தகத்தில் வெளியிட்டிருப்பார். சரி, அதோட இருந்துச்சா அப்படின்னா, அவர் எல்லா சமூகங்களை பற்றியுமே பேசியிருப்பார். அதில் எந்த சமூகமும் விதிவிலக்கு இல்லை. உலகத்திலேயே அவர் பிறந்த சமூகம் மட்டும்தான் உயர்ந்த சமூகம், மற்ற சமூகங்கள் எல்லாமே தாழ்ந்த சமூகம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவரோட கருத்துக்கள் இருக்கும். எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒவ்வொரு சமூகங்களையும் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கும், ஒவ்வொரு சமூகங்களும் தாழ்ந்த நிலைக்கு போயிருக்கும். உலகையே ஆண்ட வெள்ளையர்கள் கூட ஏதோ ஒரு நாட்டால் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்க, அடிமையாக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சில இடங்களில் அவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி அதனால் அவங்க அந்த சமூகமே அப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களோட வாழ்வியல், கலாச்சாரம் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாண்டியர் காலத்தில் சோழர்களோட நிலை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆராய வேண்டியிருக்குது. சோழர்களோட காலத்தில் பாண்டியர்களோட நிலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய வேண்டி இருக்குது. அப்போ ஒரு நேரத்தில் உயர்ந்த குடிகளாக இருக்கிறது, இன்னொரு நேரத்தில் தாழ்ந்த குடிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா நேரங்களிலும் எல்லா மக்களும் சமமாக நடத்தப்பட்டார்களா அப்படின்னா இல்லை. இவர் இந்த கருத்துக்களெல்லாம் இந்த புத்தகத்தில் வச்சுக்கிட்டு தன்னை வந்து கட்டுப்படுத்திட்டாங்க, தங்களை வந்து முடக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். தான் செஞ்ச தவறை மறைச்சி அடுத்தவங்க மேலே பழி போட்டு கோர்ட்டில் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு, நான் வந்து அந்த கருத்துக்களை நீக்கிட்டு நான் புத்தகத்தை வெளியிடுவேன்னு. அதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செய்கிற இவர் வந்து நம்பிக்கிட்டு ஒரு கூட்டமும் தெரியுது. இதில் முக்கியமாக வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவருக்கு என்ன பேசணும் எது பேசணுமே தெரியாது. முழுக்க முழு நேரமும் போதையில் இருந்து பேசுகிற மாதிரி தான் பேசுவார். இந்த நல்லவர் எழுதின புத்தகத்தை வந்து அவர் வந்து சுட்டி காட்டி அதுக்கு எல்லாத்தையும் ஆமோதிச்சிருப்பார். அதை எல்லாத்தையும் அவர் ஆமோதிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அவர் பிறந்த, அதாவது சீமான் பிறந்த நாடார் சமூகத்தை பற்றி இந்த செந்தில் மல்லர் அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு எழுதியிருப்பார். அதை அவர் ஏற்றுக்கிடுவாரா? அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத காட்டுறேன், பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதாவது திருவிதாங்கூர் பகுதிகளில் வாழ்ந்த நாடார் சமூகம் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துச்சு அப்படின்னு எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு சமூகத்தை பற்றி எழுத முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக எழுதியிருப்பார் இந்த செந்தில் மல்லருங்கிறவர். இவரோட கருத்துக்களை ஆமோதிச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த மீண்டலும் பாண்டிய வரலாறு புத்தகத்தை ஆவணமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். காவல்துறையும் அரசாங்கமும் இவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குது. கோர்ட்டில் போய் நான் இனிமேல் இந்த மாதிரி தவறே செய்ய மாட்டேன், மற்ற சமுதாயங்களை பற்றி இழிவுபடுத்தி பேச மாட்டேன், மற்ற சமுதாயங்கள் குறித்து தவறான கருத்துக்களை பரப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த புத்தகத்தை ரீரிலீஸே பண்ணுறாரு. அதுக்கு அனுமதியே கொடுக்கப்படுது. முழுக்க இவர் செஞ்ச இவரோட தவறுகள்னால தான் அந்த புத்தகமும் தடை செய்யப்படுது, திரும்ப அனுமதியும் கொடுக்கப்படுது நீதிமன்றத்தால். ஆனால் இப்போ தான் 2வது பதிப்பு வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவர் சமுதாயத்தை பற்றி இந்த நபர் வந்து பேசுகிறாரு. இதுக்கு நம்ம வந்து கண்டனம் தெரிவிக்காமல் அமைதியாக வாயையும் அவத்துவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தோம்னா இந்த நபர் இதோட நிப்பாட்ட மாட்டார். எல்லா விஷயங்களையும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த இதுக்கு முன்னால் இருந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே வந்து நீதிபதிகள் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. அதாவது அந்த சமூகங்களே வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே இவரோட கருத்துக்களுக்கு, அப்புறம் ஏன் வந்து இதுக்கு தடை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டிருப்பாங்க. இங்கே எதிர்ப்புகள் தெரிவித்தாதான் நம்மை பற்றி அவதூறுகளை நாம் தடுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நம்ம சமூகம் இன்னொரு சமூகத்தை பற்றி நம்ம தவறாக பேச முடியுமா? பேச முடியாது. தனிநபர் விமர்சனங்கள், தனிநபர்களோட செயல்பாடுகளை வந்து நம்ம விமர்சிக்கிறது அது வந்து இயல்பானது, அது காலத்தால் மறுக்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பொது வெளியில் பெயரை குறிப்பிட்டே வந்து ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துறது இந்திய அரசியல் அமைப்பின்பால் அது வந்து தவறான செயல். இந்திய அரசியல் அமைப்பின்பால் தவறான செயலாக இருந்தால் கூட மனசாட்சிப்படி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. ஒருவேளை யாராவது தெரியாமல் தவறு செஞ்சுருக்கலாம், அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு திரும்ப அந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் இருக்கிறது தான் மனிதத்தன்மை. ஆனால் இந்த நபர் இருக்கிறார் இல்லையா, தான் மனிதனாக இருக்கிறதுக்கான தகுதியவே இழந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவர் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டிருக்குது, இவர் எழுதின புத்தகத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது, கோர்ட் வரைக்கும் போய் நான் இனிமேல் இது மாதிரியான தவறுகள் செய்ய மாட்டேன்னு சொல்லி அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இதையெல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் மறுபடியும் இன்னொரு சமூகத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா இவருக்கு தைரியம் எங்கேருந்து வருது? அப்போ நம்மளை பேசினா யாரையும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இவர் வந்து
ஏதோ வந்து மறவர் சமூகத்தை மட்டும்தான் பற்றி பேசினார் அப்படிங்கிறது இல்லை. அதை பற்றி பார்த்துருப்பீங்க அவர் என்னென்னலாம் பேசினாருன்னு. இவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்ல இருந்து அத்தனை பேரை பற்றியும் தரக்குறைவாக பேசியிருப்பார். இவர் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு இழுக்குன்னே நம்ம சொல்லணும். இவரெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறதுனால தான் இன்னைக்கு தமிழ் தேசியத்தோட நிலைமை வந்து இந்த அளவுக்கு சீரழிஞ்சு இருக்குது. இந்த மாதிரியான நபர்களோட கருத்துக்களை எல்லாம் சீமான் எடுத்து பேசி அதை ஆமோதிக்கிறதுனால தான் தமிழ் தேசியத்தோட நிலைமை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு சீரழிஞ்சு இருக்குது. அதனால மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவர் சார்ந்த சமூக மக்களுக்கும் நான் ஒன்று சொல்றேன், இந்த மாதிரியான நபர்கள் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அவர் சொல்றது சரியா இல்லை அவர் சொல்றதுக்கான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க ஒரு சமூகத்தை பற்றி இழிவா பேசணும்னு நினைச்சா எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம். எல்லா சமூகங்களை பற்றியும் எல்லா இடங்கள்லையும் நம்ம இழிவா பேசுறதுக்கான தரவுகள் இருக்கும், அதை பற்றி பேசலாம். ஆனால் பொதுவெளியில தான் கைத்தட்டல் வாங்கணும், தான் வளரணும், தான் ஒரு தலைவராகணும் அப்படிங்கிறதுக்காக பிற சமூகங்களை பேசுறவன் ஒரு நாளும் நல்ல தலைவனா இருக்கவே முடியாது. இது மாதிரியான நபர்கள் எந்த சமூகத்தில் இருந்தாலும் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படணும். அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கே வந்து இழுக்கானவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துறோம். இன்னொன்று, காவல்துறை இவர் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே கோர்ட் வார்ன் பண்ணியிருக்குது. ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இதே மாதிரியான செயலை செஞ்சதுக்காக இவர் வந்து கைது செய்யப்பட்டவர். அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப இந்த தவறுகளை பண்ணுறாருன்னா இவரை நீங்கள் வெளியில் விட்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு சீர்கேடு தான். வெளிப்படையாகவே இப்படி பேசுகிறாரு, கலவரத்தை தூண்டுற விதமாக செயல்படுறாரு அப்படின்னா மறைமுகமாக இவர் எவ்வளவு செயல்களை செய்வார் அப்படிங்கிறத காவல்துறையும் அரசாங்கமும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும்.